பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா சென்றிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 40 பேர் டெல்லி திரும்பியுள்ளனர். அவர்களை டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா, டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் ஆகியோர் வரவேற்று அங்கு தங்க வைத்தனர். 40 பேருக்கும் உணவு உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இரவு ரயில் மூலம் தமிழ்நாட்டுக்கு திரும்ப உள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். அங்கேருந்து வேன் பிடிச்சி அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு பிடிச்சி இங்கே இப்போ டெல்லி சேர்ந்தோம். சேர்றதுக்கு முந்தி தமிழ்நாடு இல்லத்தினுடைய கான்டாக்ட் நம்பர் கிடைச்சிது. நம்ம ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுற இவர் அவங்கள கான்டாக்ட் பண்ணி எங்களை இங்கே அழைச்சிக்கிட்டு மேற்கொண்டு எல்லா இதுவும் செஞ்சுருக்காங்க. ஜம்முவில் இருந்து பகல்காமெல்லாம் பார்த்து விட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு நாள் முன்னாள் நாங்கள் திரும்பி விட்டதுனால எங்களுடைய குழு நாங்கள் அந்த தாக்குதலில் தப்பித்து விட்டோம். இப்பொழுது அவர்களுக்கு தேவையான உதவிகளை முதல்வருடைய ஆலோசனைப்படி இங்கே தர இருக்கிறோம். உணவு வழங்கி இரவு அவர்கள் தமிழ்நாடு சென்னை திரும்ப இருக்கின்றார்கள். ஆக தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த சீரிய உடனடி நடவடிக்கை பலருக்கு பெரிய உதவியாக ஆறுதலாக இருந்தது. அதனால்தான் இவர்களுடன் தகவல் இங்கே கொடுக்க முடிந்தது.